இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வசனமானது லூக்கா 1வது அதிகாரம் இறை வசனங்கள் 39 தொடங்கி 45 முடிய, குறிப்பாக 45வது வசனத்தை வாசிக்கிறேன். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். கேப்ரியேல் வானதூதர் மறைந்த பின்னர் மரியாள் உடனடியாய் புறப்பட்டு விரைந்து செல்கின்றார். எலிசபெத்துக்கு உதவி செய்ய வானதூதரின் வார்த்தைகள் மூலமாய் இயேசுவை தனது உதரத்தில் உருப்பெற இசைந்தவள் கடவுளின் மகனது பிரசன்னத்தால் நிரப்பப்படுகிறாள். ஆண்டவரது பிரசன்னத்தை பெற்றவுடனேயே இரக்க செயல்களை மேற்கொள்வதற்காக உதவி தேவைப்படுவோரை தேடி செல்கின்றாள் மரியாள். ஆண்டவரின் பிரசன்னத்தால் யாரெல்லாம் இன்று நிரப்பப்படுகிறார்களோ அவர்கள் தங்களது வார்த்தைகளாலும் செயல்களாலும் ஆண்டவரது பிரசன்னத்தை பிறருக்கு கொடுக்கிறார்கள். எலிசபெத்தின் வார்த்தைகளால் எலிசபெத்தின் கருவில் உள்ள குழந்தை கிருபையால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால், ஆவியால் நிரப்பப்படுகின்றார். இன்றைக்கு நாமும் கூட நமது சொல், செயல், சிந்தனை கடவுளது பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே அவ்வாறு வாழ்ந்து கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களையும் ஆசீர்வாதத்திற்குள்ளாக அழைத்து வருவதற்கு எல்லாமல்ல தூய ஆவியானவர் தாமே இந்த நாளிலும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். God bless you all.